அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராமன். ஒரு வழியா தமிழ்நாட்டில் எலெக்ஷன்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். அதான் ரிசல்ட்டை பார்த்தா தெரியுதே இல்லையா? 84, 85 ஒரே சண்டை போட்டு ஒரு வழியை போட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இவ்வளோ பர்சன்டேஜ் வந்ததே பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுவே பெரிய ஒரு டாபிக்காக இருந்துச்சு இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கம்மியாக இருந்துச்சு, இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, மக்கள் எழுச்சி புரட்சி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலி இது காமன் இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எஸ்ஏஆருக்கு அப்புறம் தகுதி இல்லாத வாக்காளர்கள் வந்து ஒரு 97 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணாங்க. அதுல திருப்பி 25 ஆட் பண்ணாங்க. சம்திங் அந்த கேட்டகரியில் இருக்கும்போது ஒரு மினிமம் ஒரு 75 லேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரி பார்க்கும்போது இந்த மீன்ஸ் இருக்கிறவங்கள 85% ஓட்டு போட்டிருக்கிறது ஈக்குவல் டு லாஸ்ட் இயர் போட்ட அந்த 74க்கு ஈக்குவல் தான். ஈவன் தோ புது வாக்காளர்கள் வந்து இருந்தா கூட மினிமம் அந்த அந்த டிஃபரன்ஸ் தான். 25 லேக்ஸ் கண்டிப்பா போட்டிருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. புது வாக்காளர்களும் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கு பெரும் பங்கு வந்து விஜய் தான் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ ஏன்னா அவரு வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு பொலிட்டீஷியனா விஜய் இருக்காருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலி எப்பவுமே வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு ஏற்ப ஒரு ஒரு இவல்யூஷன் நடக்கும் இல்லையா? எல்லா கேட்டகரியான செக்டார்லையும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வந்து இப்போ பாலிடிக்ஸ்ல நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+, 50+க்கான ஒரு ஏஜ்ல இருந்து தான் பாலிட்டிஷியன் பண்ணிட்டு இருக்கும்போது யங் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்திருக்கும். யார் வந்தா என்னடா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க லவ் பண்ண ஒரு கேட்டகரியில இருந்து ஒரு ஆள் வரும்போது அதே வைப்ல அவங்களோட வைபிள் ஈக்குவலா இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இன்னும் அவங்க அதை வந்து என்ன சொல்றது, ஒரு அப்ரோச்சபிளா இருக்கு. அவங்க வாலண்டியரா அதை கொண்டாட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலி என்ன இதுல நம்மளுக்கு பார்க்க வேண்டியதுன்னா, இப்ப இருக்க ஜென்ரேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? மேபி தே ஆர் எஜுகேட், நம்மளை விட அவங்க கண்டிப்பா எஜுகேட். அவங்க எல்லாமே நாலேஜபிளா இருக்காங்க. எல்லாமே ஓன் என்ன சொல்றது பண்ணக்கூடிய டிசிஷன் எடுக்கக்கூடிய செக்டார்ல தான் இருக்காங்க. பட் என்ன எல்லாமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ற மாதிரி ஒரு இகர என்ன சொல்றது வெறியா இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? முதல் விஷயம் பாராட்டக்கூடியது. இந்த வகை ஜென்ரேஷனை வந்து பொலிட்டிஷியனா மாத்துறதுக்கு ட்ரை பண்ண விஜய்க்கு முதல்ல பாராட்டு. ஸோ வந்ததுக்கும் முதல்ல எல்லா இளைஞர்களுக்கும் பாராட்டு. ஸோ கண்டிப்பா வரணும் இல்லையா? அப்பதான் நம்மளுக்கு வந்து பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எப்பவும் இப்ப நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிறது யாரையும் நீங்க என்ன சொல்ற சப்போர்ட் பண்ணுங்க. நோ, அதுல டவுட்டே இல்லை. பொதுவான அரசியலை பாருங்க முதல்ல. ஒருத்தர் நம்ம ஃபாலோ பண்றோம், அவர் சொன்னது 100% கரெக்ட் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் இருக்கணும் அவசியமே கிடையாது. அதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது. எல்லா பொலிட்டிஷியன்லயும் பிளஸ் மைனஸ் கண்டிப்பா இருக்கும். யாருமே 100% இப்ப கிடையாது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா அரசியலை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. உங்களுக்கே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். 100% நல்லா இருக்கிறவன் அரசியலை ஜெயிக்க முடியாது. அது ஒரு இது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா பொலிட்டிஷியனையுமே பாருங்க. எல்லா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஒரு தடவை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அதை பத்தி ஒரு பிராட் மைண்டடுக்கு வாங்க. தென் நீ யாரனாலும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல இருந்து மாத்துக்கிறதுல. பட் என்னன்னா ஒரு கம்பேரிசன் நம்ம தலைவர் ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னொருத்த பார்ட்டி அது சொல்லுதுன்னா, ஸோ எங்க வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது அந்த பொறுமையோட பேஷன்ஸோடையுமே அதை நம்ம அப்ரோச் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறது. ஓகேவா? ஸோ ஒன்று இந்த மீன்ஸ் இந்த ஓட்டிங்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த புது ஓட்டர்ஸ் அவங்களுக்கு அவங்க எப்படி அடுத்த அரசியலை கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தான். மேபி இது இங்கிருந்து த்ரூ அவுட் இந்தியா புறம் பரவுதான்னு தெரியாது. மீன்ஸ் இந்த 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 எனர்ஜி சொல்றேன். இந்த சின்ன பசங்க இந்த ஜென்சியை அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து இந்த வைப் வந்து இந்தியா முழுக்கும் போகும்போது இது இன்னொரு ஒரு புதுமையான பரிமாணத்தை எல்லாத்துக்குமே பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல சூப்பர், நல்ல ஒரு நான் நல்ல ஒரு எனர்ஜியா தான் இவங்கள பாக்குறேன் வந்தது. இதுக்கப்புறம் இவங்க எப்படி இதை கொண்டு போறாங்க ப்ராசஸ் பண்ணி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு இஷ்யூ. ஸோ ஓட்டிங் நல்லபடியாக முடிஞ்சது. வந்தது எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது கொண்டு வந்த விஜய்க்கும் வாழ்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அவர் பிடிக்காத யாருமே இல்லை. சரிங்களா? எல்லாருமே அக்செப்டபிள் தான். ஸோ அவங்க எப்படி நம்ம மூவ் பண்ணிக்கிறாங்க பப்ளிக்கோட ஒரு என்ன சொல்ல அவங்களுடைய ஃபேன் சரௌண்டிங்ல கண்டிப்பா அந்த லவ் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி ஒரு மிடில் கிளாஸ்லயே ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களையோ இல்ல காமன் பீப்புளை எப்படி ஒரு லீடர் அட்ராக்ட் பண்றா, அதுதான் வந்து அவனுடைய சக்சஸ். அவனோட ஐடியாலஜி எவ்வளவு ரீச் ஆகுதுங்கிறது தான் என்ன சொல்றது காமன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது எப்படி அவரும் கொண்டு போக போறாருங்கிறதையும் பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கிறோம். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணும்னா
இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினைச்சேன்னா, இந்த இந்தியாவிலே ஜனநாயகத்திலே இருக்க பெரிய குறை என்னன்னா, இப்ப இந்த பஞ்சாப்ல வந்து 7 எம்பிகள் வந்து ஐ திங்க் 7 13 தெரியல. அந்த எம்பிகள் வந்து இருக்கும்போதே இருக்கும் கட்சியில் பாதுகாப்பு இல்ல காரணத்தால் இருக்கும் இடத்துல இருந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு பிஜேபிக்கு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறதுன்னா, நீ இப்போ ஒரு கட்சியில இருக்கிறன்னா அந்த ஐடியாலஜியோ இல்ல அந்த தலைவரையோ நம்பிதான் நம்ம அந்த ஜனங்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. நீ சடனா அதை உதறிட்டு புதுசா ஒரு ஆப்போசிட் ஐடியாலஜிக்கு போகும்போது அது எப்படி ஜனநாயகம் எப்படி கரெக்டா இருக்கும்னு எனக்கு புரியல. உனக்கு போகணுமா போ, இதுல ரிசைன் பண்ணிட்டு போ. ஏன்னா நீ நின்னது இங்க ஆம் ஆத்மிங்கிற ஒரு பார்ட்டியை அதனுடைய கருத்துக்களை சார்ந்த விஷயங்கள் அதனுடைய தலைவரை சார்ந்து நீ நின்று இருக்க. அதை சப்போர்ட் பண்ணி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். நீ அதுல இருந்து வெளியே ஆப்போசிட்டுக்கு போகும்போது எப்படி இந்த ஆதரவோட அங்க போக முடியும்? இது நாட் ஓன்லி ஹியர், எல்லா பக்கமும் இந்த மகாராஷ்டிராலையும் நடக்குது, எல்லா ஸ்டேட்லயுமே இந்த பிரச்சனை இருக்கு. இருக்கும் கட்சியில டக்குன்னு இருந்து எம்எல்ஏவோ எம்பியோ இருக்குமோ அடுத்த கட்சிக்கு போவாங்க. அது அப்படி போகிறது எப்படி இந்த சட்டம் அனுபவிக்கு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு கம்பேர் பண்ணும்போது தப்பு அது. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இல்லையா? இல்லைன்னா அப்ப நான் எல்லாருமே அங்க போயிடலாம். எதுக்கு தனித்தனி ஐடியாலஜி, தனித்தனி பார்ட்டிஸ் இல்லையா? அது ஒரு மிக்சடு மாதிரி ஆயிராது. அப்போ நம்ம இப்ப யாரை ஃபாலோ பண்றது கன்ஃபியூஸ். இன்னைக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், நாளைக்கு அவன் ஆப்போசிட் அவன் ரெண்டு சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பைத்தியக்காரன் ஆயிடுவோம். மக்களும் ஆகிய நாம பைத்தியக்காரன் ஆயிடுவோம். இப்போ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் இப்படி பண்றானுங்க? அப்படி போகணுமா போ, யாரும் போவேன்னு சொல்லல. நீ ரிசைன் பண்ணிட்டு நீ புதுசா போய் நீ வித்தவுட் எம்பி எம்எல்ஏ இல்லாத போது அந்த கட்சி ஒன்று எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். உண்மையிலேயே ஒண்ணு நீ நல்ல ஒரு எனர்ஜியான பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா பிஜேபி அப்படியே ஒன்று எடுத்துக்கணும். நீ எம்பியில ரிசைன் பண்ணிட்டு வாப்பா, இங்க வா, நான் இங்க புதுசா திருப்பி இடைத்தேர்தல் நெல்லு, அப்ப ஜெய், அப்ப நீ சக்சஸா பிஜேபி எம்எல்ஏ எம்பியோ இருந்துட்டு போ. அதுதானே பண்ணிருக்கணும் இல்லையா? பட் இதெல்லாம் வந்து டெமோக்ரஸியில இருக்கக்கூடிய என்ன சொல்றது நெகட்டிவிட்டிஸ். அடுத்தது நம்ம பீகார்ல நிதிஷ் இல்லையா, அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தி எலெக்ஷன் அச்சீவ் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டர்ல பிஜேபில இருந்து ஒருத்தன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அப்ப இந்த ஓட்டு போட்டவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பான்? புரியுதுங்களா? நிதிஷ் அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணிருப்பான், நம்ம ஒரு காரா நிக்கட்டும்பா அப்படின்னு. சம்பந்தியம் எல்லாம் பிஜேபி கொண்டு போய் நீ சீஃப் மினிஸ்டரா கொண்டு வரலன்னா அப்ப எப்படி? நிதிஷ் நான் போறப்ப எம்பியா போறான்னு எம்பியா நின்று போக வேண்டியது, எதுக்கு நீ இந்த ஒரு டகால்ட்டி வேலை பண்றீங்க? இதெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்குது நம்மளுக்கு. ஆனா நாளைக்கு என்னன்னா இதுவே வந்து என்ன சொல்றது பேன் இந்தியாவுக்கு நடந்துச்சுன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லாருமே பிஜேபியோ இல்ல எல்லாமே காங்கிரஸ் ஏதோ ஒன்று ஆப்போசிட் பட் எல்லாருமே ஒரு பக்கமா போகும்போது மக்கள் என்ன பண்ணுவான்? யாரை சூஸ் பண்ணுவான் சொல்லுங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த யாராவது கேஸ போட்டு இதுக்கு ஏதாவது ஸ்டே வாங்குறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த இஷ்யூவும் பேசணும்னு நினைச்சேன். ஸோ எலெக்ஷனை ஒட்டி ஓடுறதுனால எல்லாம் பரபரப்பா இன்னைக்கு மேற்கு வங்காளையும் அவங்களும் 92%. ஸோ அங்க என்ன புரட்சி வந்திருக்குன்னு தெரியல. மம்தாக்கு ஆப்போசிட்டா கம்யூனிஸ்டா பிஜேபியா அதுவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா பக்கமே வந்து ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அது ஒரு சாராரா சார்ந்து இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு டிசைட் பண்ண முடியாது. May 4 அன்னைக்கு தான் பத்திக்கிட்டு எரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் May 4. தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார்? தலையா, தளபதியா, இளைய தளபதியா, பெரிய தளபதியா, புது தளபதியா, புரட்சி தளபதியா அப்படிங்கிறத அன்னைக்கு பார்க்கணும். நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். சந்திப்போம்.